கூட்டணி இல்லன்னு ஆன உடனே சட்டத்தை ஆதரித்தது தப்பு, அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டது தப்பு. இனிமேல எந்த காலத்திலயும் அதிமுகவோடு கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று சொன்னார். ஆனா மறுபடியும் சந்தர்ப்பங்கள் மாறிவிட்டது. தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் பிஜேபின்னு ஒரு பெரிய வாஷிங் மெஷின் இருக்கு. அது நிஜமாவே வாஷிங் மெஷின் தாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு. அவர் வாஷிங் மெஷின் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா அந்த கூட்டணிக்கு அதுதான் சரியா இருந்திருக்கும். நீங்க எதிர்கட்சியில இருந்தீங்கன்னா உங்க மேல ஐடி ரெய்டு, சிபிஐ, இடி கேஸ் எல்லாம் வரும். டெல்லியில அதுக்கு பேர் ஐடி, சிபிஐ, இடி. எதிர்கட்சியில இருந்தீங்கன்னா வழக்கு போடுவாங்க, மிரட்டுவாங்க. அதே அடுத்த நாள் போய் பிஜேபியில சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாயிருவாங்க. அடுத்த நாள் அந்த வாஷிங் மெஷின்குள்ள தூக்கி போட்டு ஒரு சுத்துவாங்க. அப்புறம் எந்த கேஸும் இருக்காது, எல்லாம் காணாம போயிடும். அதனால எடப்பாடி பழனிசாமி இந்த வாஷிங் மெஷின்குள்ள போயிட்டாரு தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக. இன்று அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி.